ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்லா வறுத்துருக்கிற சேமியாவில் சூடான பால் ஊற்றி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சூடான கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேங்க. இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைப்பழத்தை வந்து எடுத்திருக்கேன். இந்த சேர்த்துருக்கிற இந்த நெய்யும் வாழைப்பழத்தையும் நல்லாவே ஒரு முறை கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளறும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிகிட்டே நம்ம கிளறணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் நீளமாக எடுத்தாலும் நம்ம ரெசிபிக்கு வந்து செட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுக்கும்போதே நம்மளோட வாழைப்பழம் மசிஞ்சிராமல் இருக்குங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பீஸ் ஆஃப் க்யூப்ஸ் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மசியாமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. நான் அந்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் செவ்வாழை யூஸ் பண்ணி செய்யலாம். ஏன்னா அதான் என்ன பண்ணாலும் மசியாமல் கொஞ்சம் கெட்டுனே இருக்கும், பழுத்த வாழைப்பழமாக இருந்தாலுமே. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேங்க. நல்லாவே கொஞ்சம் நொறுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். அதே நெய் சேர்த்துருக்குற நெய் போதும் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் அதுவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதையுமே நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வறுத்த சேமியா தான். ஆனாலும் மறுபடியும் நம்ம வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெசிபிக்கும் நல்லாயிருக்கும். நார்மலாகவே எப்போ நம்ம சேமியா ரெசிபி செஞ்சாலும் மறுபடியும் வறுக்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இது போல் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் மட்டும். இந்த முறை கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா 1 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான காய்ச்சின பால் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு நான் வந்து கிராம் கணக்குலையோ எம்எல் கணக்குலையோ எந்த பொருளும் எடுக்கலைங்க. எந்த கப்பில் சேமியாவை மெஷர் பண்ணி சேர்த்தனோ அதே கப்பில் 1 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லாவே கொதிக்க விட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து நல்லா பால் பொங்கி சுண்ட வத்திரும். அதே டைமில் நமக்கு சேமியாவும் வெந்து கிடச்சிடணும். அதுக்காக தான் நான் வந்து பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பால் வந்து நல்லா பொங்கி வந்துடும். சேமியாவும் அதே டைமில் நமக்கு வேக ஆரம்பிச்சிடும். நடுவில் இது போல் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா சட்டுன்னு வந்து அடிப்பிடிச்சிடும். இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு நல்லாவே சுண்ட வற்றி நம்மளோட சேமியா இந்த அளவுக்கு கிடச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். சேமியா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சூப்பராக இது போல் மசிச்சிடணுங்க. இந்த மாதிரி மசிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய கரெக்டான ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஒரு தடவை நல்லாவே கிளறி கொடுத்துக்கலாம். இது போல் நம்ம நல்லா கிளறினதுக்கப்புறமா நமக்கு வந்து சர்க்கரை வந்து நீர் விடாதுங்க. அதனால் ரொம்ப கொலப்பாலாம் இருக்காது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுத்தடுத்து நம்ம செய்யும் போதே நம்ம வந்து சேமியா வந்து நல்லாவே கெட்டியாயிடும். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த பவுலில் ஃபஸ்ட்டு நெய்யில் வதக்கி சேர்த்த வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துக்கிறலாங்க. இப்போ நான் சேர்க்கும் போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு கட் பண்ணி நான் சேர்த்தனோ அதே ஷேப்பில் எனக்கு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதுங்க. இது கூட அரை மூடி அளவுக்கு துருவி சேர்த்த தேங்காய், 100 கிராம் அளவுக்கு நல்லாவே பொடியாக அரைச்ச வேர்க்கடலை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது தனியாக சாப்பிடும்போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மசிஞ்சிராமல் மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா நெய்யில் வதக்கும்போது அதிகமான நேரம் எடுத்துருச்சுன்னா நமக்கு மசிஞ்சிரும். இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற சேமியாவையும் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. ஒவ்வொரு பொருள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லாமே ஒரு சேர நல்லாவே கலந்து ரெடியாக இருக்கும். நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணோன்னா ஏதாவது ஒரு இடத்துல அதிகமான வாழைப்பழமோ இல்லை நிலக்கடலையோ சேமியாவோ தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதனால் நம்ம இது போல் எல்லாத்தையும் ஒவ்வொன்று சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாங்க. ஒரு 3 முட்டையை இது போல் உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 3 முட்டையும் சேர்த்துட்டு இந்த முட்டைகளோட ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு உப்பு, அரை சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லாவே அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. முட்டை வந்து நம்ம நல்லாவே அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத மாதிரி இது போல் நல்லா நொங்கு நுரையமாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டை கலவையை எடுத்துகிட்டு வந்து நம்ம சேமியாவில் இது போல் ஊற்றிடலாங்க. இப்போ ஊற்றிட்டு எல்லா பக்கமும் இந்த முட்டை கலவை வந்து படுற மாதிரி நல்லாவே ஒரு சேர கிளறி கொடுத்து எடுத்து நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போதும் மெயின் பாயிண்ட் நமக்கு வந்து வாழைப்பழம் மசிஞ்சிடவே கூடாதுங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கிண்ணங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கிண்ணத்துலேயும் நம்ம நெய் சேர்த்துட்டு நெய்யை வந்து எல்லா பக்கமும் படும்படி நம்ம வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க.
இன்றைக்கி ரெசிபிக்கு நான் வந்து குட்டி குட்டி கிண்ணமாக எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக டீ கிளாஸில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு நார்மலாக ஒரு சின்ன பவுல் மொத்தமாகவே ஒரு ஹோல் ஷேப்பில் ஒரு பவுல் இருக்குன்னா அதுலேயுமே நம்மளுடைய மாவை ஊற்றி நம்ம ரெசிப்பியை செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த கிண்ணத்தில் அரை கிண்ணம் மட்டும் நம்ம மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்குங்க. இதே போல் எடுத்து வச்சுருக்கிற எல்லா கிண்ணத்துலேயும் அரை கிண்ணம் மட்டும் நான் மாவு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம மாவு சேர்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட ரெசிபி வந்து சொதப்பிடும். இந்த அளவுக்கு நம்ம வைக்கும்போது கொஞ்சம் குமுட்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா ஒரு தடவை தட்டி விட்டுட்டோம். அப்படி இல்லைன்னா இது போல் நம்ம குலுக்கி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா சரிசமமாக நம்ம சேர்த்துக்கிற மாவு வந்து ரெடி ஆயிடும். கார்னிஷிங்காக நான் ஒரு முந்திரி பருப்பை இந்த மாதிரி டாப்பிங்ஸாக வைக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நெய் சேர்த்து நம்ம வறுத்த முந்திரி பருப்பும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நட்ஸு கூட நம்ம மேலே வந்து கார்னிஷிங்காக வைக்கலாங்க. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுலை வந்து உள்ளே வச்சுட்டு செட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ஆல்ரெடி தண்ணி வந்து நல்லாவே கொதித்து நமக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட சேமியா சூப்பராக வெந்து கிடச்சிருக்குங்க. இல்லை இப்போ உள்ளே எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். உள்ளேயுமே நல்லா சூப்பராக கொல கொலன்னு இல்லாமல் நல்லாவே வெந்து கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த சேமியா பன்னை வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம வந்து இந்த பவுல்லேருந்து வெளியே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உதிரி உதிரியாக தான் நமக்கு கிடைக்கும். கத்தி வச்சு இதோட ஓரங்களில் நல்லா எடுத்துகிட்டு பின்னாடி தட்டி லைட்டாக ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி நமக்கு தனியாக எடுத்து கிடச்சிரும். சூட்டில் செஞ்ச உடனே நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது போல் கத்தி ஓரங்களை விட்டு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பன் வந்து உதிரி உதிரியாக ஆயிருங்க. நமக்கு நல்லா ஷேப்பாக கிடைக்காது. புதுசாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஒன்று சாப்பிட்டாலும் போதுங்க, வயிறு மொத்தமும் நிறைஞ்சிரும். இப்போ நான் உங்களுக்கு உள்ளே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு. நம்ம ஸ்டீம்லேயே பன் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.